Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம மல்டிஸ்கில் டெவலப்மெண்ட் பேப்பரில் யூனிட் 3ல அல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சம் நம்பர் 211. கொஷின் என்னென்னா 196 is to 256 double is to 324 is to அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 196 256 324 இந்த நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிங்க. இப்போ 196ஓட ஸ்கொயர் வந்து 14, அதே மாதிரி 256ஓட ஸ்கொயர் 16, 324ஓட ஸ்கொயர் 18. ஸோ அப்போ என்னென்னா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து +2. அப்போ அடுத்தது வந்து 324 வருதுன்னா நெக்ஸ்ட்டு வர வேல்யூ கண்டிப்பாக +2 இருக்கிற மாதிரி தான் வரும். அதாவது இந்த 18ஓட ப்ளஸ் ஒரு 20 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் ஆன்சராக. ஸோ 20 ஸ்கொயர் என்னென்னா 400. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 400. ஸோ அப்போ என்ன வரும்னா 324 is to 400 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சம் நம்பர் 312. 441 is to 361 double is to 729. 729ஓட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 441 361 729 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 441ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர். அதே மாதிரி 316ஓட ஸ்கொயர் என்னென்னா 19 ஸ்கொயர். தென் 729ஓட ஸ்கொயர் என்னென்னா 27 ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது 21 19 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் -2. அடுத்தது இங்கே 72 ஸ்கொயர் போட்டிருக்கீங்க. அப்போ அடுத்த வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இடத்துல -2 வர மாதிரி வேல்யூ தான் இருக்கும். அப்போ 27ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 25 ஸ்கொயர் வரும். ஸோ 25 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 625. ஸோ அப்போ இங்கே 729 is to வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 629. ஆப்ஷன் சி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 213. 213ல் பார்த்தீங்கன்னா 121 is to 169 is to double is to 361 கொடுத்துருக்காங்க. ஸோ 121 169 361. இப்போ இங்கேயும் முன்னாடி போட்ட மாதிரியே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 121ஓட ஸ்கொயர் 11 ஸ்கொயரு, 169 வந்து 13 ஸ்கொயரு, இந்த 361 அப்படிங்கிறது 19ஓட ஸ்கொயர். ஸோ இங்கே எப்படி எடுத்துருக்காங்கன்னா 11 13 19 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் நம்பராக வந்திருக்கு. அப்போ 19க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா 23. ஸோ 23 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 529. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 529. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 214. 6 is to 222 double is to 9. ஸோ 9க்கு அடுத்து என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6ஓட க்யூப், அதாவது 6 into 6 into 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 216. அதாவது 6ஓட க்யூப் 216. இதோட 6 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது தான் இந்த 222ங்கிறது. அதே மாதிரி 9 க்யூப்பை கண்டுபிடிங்க. 9 into 9 into 9. 9 க்யூப் எவ்வளோனா 729. இப்போ இந்த 729ஓட இந்த 9ஐ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 738 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 738. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 215. 5 is to 120 double is to 8 அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5ஓட க்யூப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 5 into 5 into 5 போட்டோன்னா 5ஓட க்யூபு 125. இந்த 125ல் 5 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 120 வரும். அதே மாதிரி அப்போ 8க்கும் கண்டுபிடிங்க. 8ஓட க்யூப் எவ்வளோ அப்படின்னா 512. இப்போ இந்த 512லேருந்து 8 லெஸ் பண்ணிங்கன்னா 504. நம்மளோட ஆன்சர் 504. அதாவது ப்ரீவியஸ் சம்மில் நம்ம வந்து ஆட் பண்ணோம், க்யூபை கண்டுபிடிச்சி எந்த நம்பருக்கு க்யூப் கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூ ஆட் பண்ணோம். இதில் அதே வேல்யூவை நம்ம லெஸ் பண்ணுறோம். 216 கொஷின் நம்பர் பார்த்திங்கன்னா 216 கொஷின் 5 is to 150 double is to 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே போடுறப்ப எப்படி போடணும் அப்படின்னு 5 க்யூபு ப்ளஸ் 5 ஸ்கொயரு. 5 க்யூப் எவ்வளோனா 125, 5 ஸ்கொயரு 25, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 150. ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது 8. ஸோ 8க்கு இங்கே என்ன வேல்யூ வரும்னு ஃபைன் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி 8 க்யூப் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 8 க்யூப் எவ்வளோனா 512 ப்ளஸ் 8 ஸ்கொயர் எவ்வளோனா 64. இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் 576.
அப்போ இந்த இடத்துல 8:576 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 517 6:180 9:9 இங்கே என்ன வேல்யூ வருங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 6:180. ஸோ 6:180 அப்படிங்கிறது எப்படின்னா 6 கியூபு மைனஸ் 6 ஸ்கொயரு. 6 கியூப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216 மைனஸ் 6 ஸ்கொயர் 36. ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா 180 வரும். அடுத்து இந்த இடத்துல 9 இங்கே என்ன வேல்யூ வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சேம் இதே மாதிரி 9 கியூப் மைனஸ் 9 ஸ்கொயர். 9ஓட கியூப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 729. 9 ஸ்கொயர் வந்து 81. லெஸ் பண்ணிங்கன்னா 648. ஸோ மெயினாக இந்த நம்பர் பசில்ஸ் பார்க்குறப்போ இந்த ஸ்கொயர் பண்ணுறது, க்யூப் கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வரும். அடுத்தது சம் நம்பர் 218. 3864 5098 4994 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3864 இருக்குது, 5098 4994. அதாவது ஃபஸ்ட் நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்குது, இதை விட அடுத்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, அதாவது பிக்கர் நம்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த நம்பர் ஸ்மாலராக இருக்கும், இதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து கண்டிப்பாக பெரிய நம்பராக தான் இருக்கும், பிக்கர் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ 3864க்கும் 5098க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 1234 வரும். அப்போ நம்மளுக்கு அடுத்தது இருக்கிறது இந்த 4994. ஸோ 4994ஓட இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் 1234 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 6228 வரும். ஸோ 6228 இஸ் அவர் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 219. 27:216:64. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 27 அப்படிங்கிறது நம்மளுக்கு 3ஓட க்யூபு, அதே மாதிரி 216 அப்படிங்கிறது 6ஓட க்யூபு, தென் 64 அப்படிங்கிறது 4 க்யூபு. ஸோ அப்போ அடுத்த நம்பர் இதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பரோட க்யூப் வேல்யூவாக தான் இருக்கும். அதாவது 4 அடுத்து 6 வந்திருக்கு, 3 அடுத்து 6 வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 4 நெக்ஸ்ட்டு வந்து 8 க்யூப் வரும். ஸோ 8 க்யூப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512. அதாவது 3 into 2 6 வந்துச்சு. அப்போ இங்கேயும் 4 into 2 என்ன வரும்னா 8. அப்போ 8 க்யூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 512. ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 212. 97:89:43 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம இங்கே க்யூபோ ஸ்கொயரோ எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ இது ப்ரைம் நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது 89க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 97. அப்போ அடுத்தது அதே மாதிரி 43க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா 41. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 41. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 221. 1936:1360 ஸோ இங்கே என்ன வேல்யூ வரும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு 2142ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் வந்து 1936க்கும் 1360க்கும் 1936 1360 இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 576 வரும். அதே மாதிரி இங்கேயும் 2142க்கும் இந்த 570க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2718 வரும். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். என்னென்னா இதில் இந்த ஃபஸ்ட் நம்பரை விட அடுத்த நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பரை விட ஃபஸ்ட் நம்பர் அதிகமாக இருக்கும், அதாவது பெரிய நம்பராக இருக்கும். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் கிடச்ச இந்த டிஃப்ரென்ஸ் 576 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 222. 11:24 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு வந்து 11:24 எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம். 11 into 2 போட்டோன்னா 22. 22ஓட 2 ஆட் பண்ணோம்னா 24. அதே மாதிரி 37 into 2 போட்டிங்கன்னா 74. ஸோ 74 ப்ளஸ் இப்போ இதோட நம்ம 2 ஆட் பண்ணோம்னா 76 வரணும். பட் இங்கே 2 ஆட் பண்ணோம்னா 76ங்கிற வேல்யூ கொடுக்கல. அப்போ அடுத்தது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 77ங்கிற ஆன்சரும் வராது. அப்போ அடுத்தது என்ன தான் இருக்குன்னா இந்த 2க்கு அப்புறம் 4. ஸோ 4 ஆட் பண்ணோம்னா 78. ஸோ 78 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 223.
8 double is to 43. ஸோ 43யோட வேல்யூ இங்கே என்ன வரும் 43க்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 97 is to 8 அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு நம்ம இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 97க்கு 9 into 7 போட்டோன்னா எவ்வளோ வரும்னா 63. இப்போ இந்த 63யை 6 + 3 அப்படின்னு பிரித்து ஆட் பண்ணிங்கன்னா 9. இந்த 9 - 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வருது. இந்த 8 வந்து இப்படி தான் வந்திருக்கு. அடுத்தது அதே மாதிரி 43க்கு நீங்கள் போட்டிங்கன்னா 4 into 3 4 into 3 12. அப்போ அடுத்தது 1 + 2 இந்த 12 1 + 2 அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா 3. அப்போ 3 - 1 போட்டோம் அப்படின்னா 2. அப்போ உங்களோட ஆன்சர் என்னென்னா 2. அதாவது இந்த 97லேருந்து இந்த 8 எப்படி வந்தது, இந்த 43லேருந்து இதோட வேல்யூவான 2 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 224. இதில் பார்த்தீங்கன்னா 784 is to 812 double is to 1024 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 784 is to 812 எப்படி வந்துச்சுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 784 அப்படிங்கிறது 28ஓட ஸ்கொயரு. ஸோ இந்த 28 ஸ்கொயரோட எகெயின் ஒரு 28, அதாவது 784ஓட மறுபடியும் ஒரு 28 ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு 812 கிடைக்குது. அப்போ அதே மாதிரி இந்த 1024 அப்படிங்கிறது 32 ஸ்கொயரு. ஸோ இந்த 32ஓட அதாவது இந்த 1024ஓட மறுபடியும் இன்னொரு 32வை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 1056. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 1056. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் பசில்ஸில் வந்து சம் நம்பர் 211லேருந்து 224 வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.